வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் காமர்ஸ் ஏ டைப் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் படிக்கணும், கம்பல்சரி எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க, 2 மார்க் 3 மார்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக, லிஸ்ட் த சப்சிடரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், நுகர்வோர் என்பவர் யார், புதிய பொருளாதார கொள்கையின் கிளைகளை எழுதுக, விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள் தரக, இதில் பார்த்தீங்கன்னா சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன, மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் யார், நெக்ஸ்ட் வந்து பங்குச்சந்தை என்றால் என்ன, ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது, இதெல்லாம் முக்கியம். 7-3-21 நிதி சந்தையின் பொருள் தருக, யூ த மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், மேலாண்மை வரவிலக்கணம் தருக, டிஃபைன் த டேர்ம் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுச்சீட்டின் சிறப்பியல்புகளை கூறுக, நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம், ஹவ் இஸ் அ ஷேடோ டைரக்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, உலகமயமாக்கலின் ஏதேனும் 3 தாக்கங்களை எழுதுக, ஸ்டேட் இனி 3 இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன, வாட் டு யூ மீன் பை ஸ்டேஷனரி மீட்டிங். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7-5-35 மனிதவள மேலாண்மையின் செயல்பணிகளை விவரிக்கவும், முதல்நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தையினை வேறுபடுத்துக, டிஸ்கஸ் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், பணியாளர்களை தேர்ந்தெடுப்பவர்களுக்கான முக்கிய நேர்காணல் வகைகளை விளக்குக, ஏதேனும் 5. அதே மாதிரி குறியிலக்கண மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை, ஏதேனும் 5. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ், ஏதாவது 5 எழுதணும். காசோலை மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக, மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவாதிக்கவும், தொழில் முனைவோரின் இயல்புகள் யாவை, வியாபாரத்தின் பரந்த சூழலின் பங்கு பற்றி விவாதிக்கவும். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நுகர்வோருடைய பொறுப்புகள் ரொம்ப முக்கியம். செபியோடைய அதிகாரங்கள் அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும், டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனரின் தகுதிகள் பற்றி கூறுக, ஸ்டேட் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஏ டைப் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.